இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அடுத்ததாக காலபுருஷத்தின் 10வது ராசியாக வரக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசியினுடைய வருடாந்திர கிரகங்களாக ராசிக்கு 2ஆம் பாவம் மற்றும் 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், மகரத்தில் ஜென்ம ராசியில் ஜென்ம சனி 7.5 சனியில் ஜென்ம சனியாக சொந்த ராசியிலேயே சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய சஞ்சாரம், 11ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவங்களிலே கேது பகவானுடைய சஞ்சாரமும், 5ஆம் பாவம் மற்றும் 4ஆம் பாவங்களிலே ராகு பகவானுடைய சஞ்சாரமுமாக இந்த ஆங்கில வருடத்தினுடைய வருடாந்திர கிரகங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த வருடத்தில் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தங்கள் உடல் நலத்தை. ஒரு பழமொழி சொல்வார், சுவர் இருந்தால் சித்திரம் என்பது போல் உங்கள் தேக ஆரோக்கியத்தை பழக்க வழக்கங்களை சரியாக வைத்துக் கொண்டால் அனைத்தையும் பெறலாம். பண வரவுகள் தங்களுக்கு குறைவு இருக்காது, பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும், பொருளாதாரம் மேன்மையடையும், பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலமாகும். பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலமாகும். சிலருக்கு வீடு மாற்றம், சிலருக்கு தொழில் மாற்றம், சிலருக்கு திருமணமாகி இடமாற்றம், இது போன்ற இடமாற்றங்கள். அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் மாற்றக்கூடிய சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். வீட்டை புதுப்பிப்பது, வீட்டை இடித்து கட்டுறது, வீட்டை பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடியது, இந்த மாதிரி பல காரியங்கள் பலருக்கு சுபவரிய காலமாக அமையும். கணவர் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். இருந்த பொழுதும் சொந்த பந்தங்களால் சிறு அவச்சொல்லும் அவப்பெயர்களும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும். அதே போல் சமூகம் சார்ந்த ஈடுபாடுகள் வேலைகள் செய்யும் பொழுது மற்றவர்களுடைய அவப்பெயருக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருப்பதால் சிறிது மாதங்கள் சில மாதங்கள் சமூகம் சார்ந்த சேவைகளை நிறுத்திக் கொள்வது, அதிலிருந்து விலகி நிற்பதும் தங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உடல் நலத்தில் நல்ல கவனம் செலுத்த வேண்டும். நல்ல உணவை உட்கொள்வது மூலமாகும் தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அதே போல் தர்ம தானங்கள் மூலமாக தங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான இடையூறுகளை சரி செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த வருடத்தில் எதிரியினுடைய சூழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த வருடம். மகர ராசி நேயர்களுக்கு மற்ற எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் ஜென்மத் ராசியிலே சனி பகவானுடைய சஞ்சாரம் உடல் நலத்திற்கு மூல வியாழன் உடல் நலத்திற்கு கேடு தரக்கூடிய காலமாக இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? ரோக நிவர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சூரியன். ஆரோக்கியம் திவாகரம் என்பார். அதனால நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, மாதத்தில் ஓர் ஞாயிற்றுக்கிழமை ஓடுகின்ற நீரில் நதியில் ஸ்நானம் குளியல் செய்ய வேண்டும். அந்த ஓடுகிற நதியில் ஸ்நானம் செய்து அந்த ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாகட்டும் அந்த தெய்வ வழிபாடு செய்து அங்கு தீபமேற்றி அங்கு இருக்கும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாக பலவிதமான கெடுபலன்களை குறைத்து நல்ல பலன்களை பெறக்கூடிய காலமாக அமையும். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம் மகராசிக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சிறந்த பரிகாரம், அற்புதமான பரிகாரம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராதுங்கிறத
இதன் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.